அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் தரம் 9 இந்த ஐசிடி பாடத்துக்குரிய முதலாவது அழகான கணனி விவரக்கூற்றுகளை தயாரித்தல் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்கிறதாக இருந்தால் ஒரு கணனி வாங்குறதுக்கு நீங்கள் என்னவெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கணனியை வாங்குறதுக்கு உங்களோட ஒவ்வொருத்தரையும் தேவை ஒவ்வொரு மாதிரியானதாக இருக்கும். ஸோ உங்களோட தேவைக்கு ஏற்ப அதில் உள்ள சிறப்பம்சங்களை கொண்டு என்ன மாதிரியான கணனியை வாங்கி கொள்ளலாம்ன்றதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இது தரம் 9க்குன்றது மாத்திரம் இல்லாமல் பொதுவாக கணனி சம்பந்தமாக நீங்கள் எந்த ஒரு நாலேஜ் இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த வீடியோ சீரீஸ் முடிகிற நேரம் உங்களுக்கு கட்டாயம் தனியே கம்ப்யூட்டர் ஷாப்புக்கு போய் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கக்கூடிய ஆற்றலை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ரைட், இனி நாங்கள் பாடத்துக்குள்ளே போவோம். ரைட், நாங்கள் வைப்போம். நீங்கள் இப்போ உங்களுக்கு தேவையான ஒரு கணனியை வாங்குறதுக்காக இந்த மாதிரியான ஒரு கம்ப்யூட்டர் ஷாப்புக்குள்ளே போனீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பல்வேறு வடிவங்களில் பல்வேறு பிராண்டில் உங்களுக்கு பல வகையான கம்ப்யூட்டர்ஸை பார்க்கலாம். அதாவது மேசை மேலே வைக்கிற டெஸ்க்டாப் கணனியாக இருக்கலாம், அல்லது மடி மேலே வச்சு வைக்கிற லேப்டாப் கணனியாக இருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு வகையான கணனிகளை பார்க்கலாம். இடப்ப இதில் போய் நீங்கள் ஒரு சேல்ஸ்மேனை கூப்பிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான கணனி பற்றி விசாரிக்கிற நேரம் அவங்க உங்களுக்கு பல்வேறு அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி சொல்ல போகிறாங்க. ரைட், உதாரணமாக 4K மானிட்டர்னு சொல்லுவாங்க, i9 ப்ரோசஸர் சொல்ல போகிறாங்க, அதே போல் 16 GB RAM, 1 TB SSD இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. ரைட், அப்போ அது என்ன விஷயம், எங்களோட தேவைக்கும் அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கும் என்ன பொருத்தம், எங்களுக்கு அது போதுமானதாக இருக்குதா அல்லது ஓவராக இருக்குதா, இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சிருக்கணும். சரியா? அப்போ அதை தெரிஞ்சிருக்கிறதன் மூலம்தான் எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் வீண் விரயமற்ற அல்லது எங்களோட தேவைக்கு மிக பொருத்தமான கம்ப்யூட்டரை வாங்கக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்போ அதை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோ சீரீஸ் ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ கட்டாயம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ரைட், இப்போ அந்த வகையில் இதுதான் நீங்கள் போகிற கம்ப்யூட்டர் ஷாப் பண்ண வைங்களே. இப்போ இதில் நீங்கள் எதை செலக்ட் பண்ண போகிறீங்க? ஏன்னா பொதுவான ஒரு மாயை ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால் விலை கூடின கம்ப்யூட்டர்ஸ் தான் பெஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ். அது உண்மையாக அப்படி இல்லை. அது எதில் டிபெண்ட் ஆகுதுன்னு சொன்னால் உண்மையில் உங்களோட தேவையை பொறுத்தது தான். இன்னும் ஒரு கதை இருக்குது, ஸ்பீட் கூடின மெஷின் தான் அல்லது ஸ்பீட் கூடின கம்ப்யூட்டர்ஸ் தான் நல்லாவே பொருத்தமான நல்ல கம்ப்யூட்டர்ன்றது அப்படியும் எங்களுக்கு சொல்ல இயலாது. நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீங்கன்றது தான் உண்மையாக அதில் டிபெண்ட் ஆகிற காரணி. சரியா? அந்த வகையில் நான் உங்களுக்கு இப்போ பாருங்கள், இப்போ இதில் இன்னும் ஒரு கதை இது பார்த்தீங்கன்னா இதில் விலை கூடின மெஷின் நீங்கள் இப்போ எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த டெஸ்க்டாப் கணனி ஹை பெர்ஃபார்மன்ஸ் கணனி உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் ரூபாய்க்கு வரப்போகுது எப்பவுமே. அதுவே இந்த லேப்டாப் ஒரு 2 லட்சத்துக்கு வரப்போகுது. அப்போ நீங்கள் முடிவெடுக்க போகிறீங்க, ரைட், இந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் தான் இந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் தான் பெஸ்ட் கம்ப்யூட்டர்னு முடிவெடுக்கிறது இல்லை. சரியா? அப்போ இங்கே நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா எந்த தேவை என்ன, எந்த தேவைக்கு எது போதுமானதாக இருக்குதோ அது தான் உங்களுக்கு பெஸ்ட் கம்ப்யூட்டர். அப்போ அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சாதாரணமாக வீட்டில் இருக்கிற எப்பவுமே பென்ஷனில் இருக்கிற தாத்தா பாட்டி யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறதுக்கு அல்லது இன்டர்நெட்டில் நியூஸ் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் தேவை. ரைட், அப்போ அந்த கம்ப்யூட்டர் ஸ்பெசிஃபிகேஷனும் அதே போல் இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் என்ன மாதிரி இருந்தால் வீடியோ எடிட் பண்ணுறது, அனிமேஷன்ஸ் மேக் பண்ணுறது, அனிமேஷன் ரெண்டர் பண்ணுறது, அந்த மாதிரியான வேலையை செய்ய போகிறேன். அல்லது இந்த மாதிரி சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுற சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒருத்தர். ரைட், அப்போ இவங்களோட தேவை எல்லாம் ஒரு மாதிரி இல்லை. ரைட்டா? இப்போ உண்மையாக சாஃப்ட்வேர் இன்ஜினியரையும் அதே போல் இந்த வீடியோ எடிட்டரையும் இல்லாட்டி அந்த அனிமேஷன் மேக்கரையும் நாங்கள் பார்க்குற நேரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹை ஸ்பீடு இருக்கிற கம்ப்யூட்டர் தேவை. ஆனால் இவங்களுக்கு அது தேவை இல்லை. அப்போ நாங்கள் சாதாரணமாக கம்ப்யூட்டர் எடுக்கிற பேரில் 2 பேருக்குமே அல்ல இந்த 2 வகையினருக்கும், அதாவது இந்த நார்மலாக இன்டர்நெட் யூஸ் பண்ணுற இந்த தாத்தா பாட்டிக்கும் அதே போல் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கும் ஒரு கம்ப்யூட்டர் வாங்க போகிறோம். உதாரணமாக ஒரு 1.5 லட்சத்துக்கு வாங்க 2 பேருக்கும் பேலன்ஸாக பெரிய விலையில் 4 லட்சத்தில் பெரிய விலையில் வாங்கவும் இல்லை, நல்லா 50-60 ரூபாய்க்கு சின்ன விலையில் வாங்குவோம் இல்லை, ஒரு 1.5 லட்சத்துல வாங்கினோம்னு சொன்னால் என்ன பிரச்சனை நடக்கும்னா இவங்களுக்கு இது ஓவராக இருக்கும். அந்த அளவு தேவையில்லை, அதை விட குறைச்சி வாங்கலாம். ஏன்னா இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதும் அதே போல் யூடியூப் பார்க்குறதுக்குண்டா அந்த அளவு விலையில் கொடுத்து வாங்க தேவையில்லை, அதை விட குறைந்த விலையில் எங்களுக்கு வாங்கி கொள்ளலாம். இதுவே இந்த அனிமேஷன் மேக்கருக்கு அல்லது இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு கட்டாயம் அந்த கம்ப்யூட்டர்
பெர்ஃபார்மன்ஸ் போதாமல் இவங்களோட வேலையெல்லாம் பாதியிலேயே நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போ இவங்களோட தேவைக்கு இன்னும் நல்ல பவர்ஃபுல் மிஷின் உண்டு கட்டாயம் தேவை, ரைட்? அப்போ அது எதில் டிபெண்ட் ஆகுதுன்னு சொன்னால் அந்த கம்ப்யூட்டர்ட உள்ளே இருக்கிற இந்த மாதிரியான காம்பனன்ட்ஸ் இருக்குது தானே. இதில் இருக்கிற ப்ரொசஸர்னு சொல்லுவோம், அதே போல் ரேம் சொல்லுவோம், அதே போல் எஸ்எஸ்டி, அந்த மாதிரியான மெயினான அந்த துணை கூறுகள்னு சொல்லலாம். சரி, அந்த காம்பனன்ட்ஸில் தான் தங்கி இருக்க போகுது, ரைட்? அப்போ நாங்கள் இது ஒவ்வொரு துணை கூறுகளுடையும் தொழிற்பாடுகள் என்ன, அதன் கெப்பாசிட்டியில் என்னென்ன மாதிரி இருக்குது, அந்த மாதிரியான பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதே போல் இந்த கம்ப்யூட்டர் பாவிக்கிற பாவனையாளர்கள், அதை நாங்கள் பயனர்கள்னு சொல்லுவோம். அந்த பயனர்கள் யார், அவங்களோட வேலைகள் என்னன்றதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதே போல் கம்ப்யூட்டரோட வகைகள் என்னன்றதை பற்றியும் பார்க்க போகிறோம். அந்த வகையில் நாங்கள் வரோம் உங்களோட புக்கில் தந்திருக்கிற பயனர்கள், யூசர்ஸ் சம்பந்தமான அவங்களுக்கு வழங்குற பெயரும், அதே நேரம் அவங்க அந்த கணனியில் என்னென்ன வேலை செய்ய போகிறாங்கன்றது சம்பந்தமாகவும் இந்த இடத்துல ஒரு லிஸ்ட் தந்திருக்குது. ஸோ இது சம்பந்தமாக தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஆரம்பத்திலையும் நான் சொன்னேன், கணனியை பயன்படுத்துகிறவங்களை நாங்கள் யூசர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அந்த வகையில் யூசர்களை எங்களுக்கு 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று சிஸ்டம் யூசர், அதே போல் எண்ட் யூசர், ரைட்? அப்போ சிஸ்டம் யூசர்ன்றது தான் இந்த இடத்துல முறைமை பயனர்ன்றது இருக்கு தமிழில். அதே நேரம் எண்ட் யூசர்ன்றது இறுதி பயனராக இருக்க போகிறாங்க, ரைட்? சிஸ்டம் யூசர்ன்று வர நேரம் சிம்பிளாக சொல்கிறதாக இருந்தால் அவங்க கணனியில் மென்பொருள்களை திட்டமிட்டவங்களாக, வடிவமைப்பவர்களாக, உருவாக்குறவங்களாக இருப்பாங்க. அதே நேரம் எண்ட் யூசர்ன்னு சொல்கிறது அந்த உருவாக்கப்பட்ட மென்பொருள்களை பயன்படுத்துகிறார்களாக இருப்பாங்க. இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இந்த மாதிரியான சரியோட யூஸ் பண்ணுறீங்கன்னா அது பில்ட் பண்ணி வச்சிருக்கிற சாஃப்ட்வேரில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களோட வேலையை செஞ்சு கொள்ள போகிறீங்க. ஒருத்தர் ஒரு வேர்டு எடுத்து ஒரு லெட்டர் டைப் பண்ணி அதில் அவுட்புட்டை எடுக்கிறாருன்னு எப்பவுமே. அப்போ அவர் யாருன்னு கேட்டால் எண்ட் யூசர். இதுவே அந்த வேர்டுன்னு சொல்கிற அந்த சாஃப்ட்வேரை உருவாக்குறதுல இருந்த ப்ரோக்ராமர்ஸாக இருக்கலாம், சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸாக இருக்கலாம், இவங்க எல்லாம் எதுக்குள்ளே வருவாங்கன்னா சிஸ்டம் யூசர்ன்றதுக்குள்ளே வருவாங்க. அவங்க தான் அந்த முறைமையை உருவாக்குறாங்க. ஆகவே அதை நாங்கள் முறைமை பயனர்னு சொல்லுவோம், ரைட்? அப்போ இந்த இடத்துல நீங்கள் 2 விஷயங்களையும் கொள்றீங்க. பயனர்கள், யூசர்ஸ் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று சிஸ்டம் யூசர், அடுத்தது எண்ட் யூசர், சரி? அப்போ அந்த வகையில் எங்களுக்கு இங்கே உங்களோட புக்கில் தந்திருக்கிறதுல சிஸ்டம் யூசரும் இருக்குது, எண்ட் யூசரும் இருக்குது. நாங்கள் அதை ஒவ்வொன்றையும் ஒன்றொன்றாக பார்க்க போகிறோம். அப்போ ப்ரோக்ராமர், ரைட்? அப்போ அதுகளை நான் இந்த மாதிரி சிம்பிளாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மேப்பில் எடுத்திருக்கிறேன். ப்ரோக்ராமர்னு சொல்கிறது யாருன்னு சொன்னால் ஒரு சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணுறதுக்குரிய கோட் பண்ணுறவங்க, சரியா? சிம்பிளாக நான் இதெல்லாம் சொல்லிட்டு போகிறேன். உங்களோட பெரிய டீப்பாக தேவையில்லைன்ற காரணத்தினால சாஃப்ட்வேர் உருவாக்குறதுக்கு தேவையான கோட் பண்ணுறவங்க. அதே போல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்கிறவங்க யாருன்னா அந்த உருவாக்குன சாஃப்ட்வேரை இன்னும் மெருகூட்டி வடிவமைக்கிறவங்க. இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ன்றதும் ப்ரோக்ராமிங்ன்றதும் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி இருந்தது. உங்களுக்கு அதை எனக்கு இந்த மாதிரி சிம்பிளாக விளங்கப்படுத்தலாம். இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டுறதை கற்பனை பண்ணிங்கன்னா இந்த வீடை கட்டுறவங்க யாருன்னு சொன்னால் ப்ரோக்ராமர்ஸ் மாதிரி. அதே போல் இந்த வீடை கட்டுறவங்களே தான் இதை டிசைன் பண்ணுறது இல்லையே, அதுக்கு ஆர்கிடெக்சர்ஸ் வேறு அழிக்க போகிறாங்க. அப்போ அது அந்த டிசைன் பண்ணுறார்கள் தான் யாருன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்கிற மாதிரி, சரியா? அப்போ அதை இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன்னா இந்த மாதிரி கோட் பண்ணுறவங்க தான் நாங்கள் ப்ரோக்ராமர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை கோட் பண்ணி அதை இன்னும் மெருகூட்டி டிசைன் பண்ணி எடுக்கிறவங்களை நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லேயே விளங்கி வச்சுக்கொள்ளுங்க, சரியா? அவை ப்ரோக்ராமர்ன்றவர் கட்டாயம் ஒரு சிஸ்டம் யூஸராக முறைமை பயனராக இருக்க போகிறாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்றவரும் முறைமை பயனராக இருக்க போகிறாங்க. அதே போல் வெப் டெவலப்பர்ஸ்ன்னு சொன்னால் வெப்சைட்டுகளை உருவாக்குறவங்க, கோட் பண்ணுறவங்க, அதை மெயின்டைன் பண்ணுறவங்க, அந்த மாதிரியான. இப்போ நீங்கள் போகிறீங்கன்னா இப்போ www.facebook.comனு சொன்னீங்கன்னா அந்த வெப்புக்கு போனீங்கன்னா அது ஒரு பேஜ் ஒன்று இருக்குமே, அந்த பேஜில் டிசைன் பண்ணியிருக்காங்களே ஹோம், ஃப்ரெண்ட்ஸ், நோட்டிஃபிகேஷன் அப்படி எல்லாம் டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்களே ஒரு செட்டப். அப்போ அந்த செட்டப் எல்லாம் பிளான் பண்ணி செய்கிறது வெப் டெவலப்பர்ஸாக இருக்கும். அதே போல் அதை மெயின்டைன் பண்ணுறது, அது சம்மந்தமாக நாங்கள் வெப் சம்மந்தமாக பின்னுக்கு நிறைய பார்ப்போம். இப்போதைக்கு வெப் டெவலப்பர்ஸ்னால் அந்த இணையம் சம்மந்தமாக டீல் பண்ணுறவங்க ஐடியா கொண்டு வச்சுக்கொள்ளுங்க, ரைட்? அப்போ இவங்க வெப் டெவலப்பரும் கட்டாயம் ஒரு சிஸ்டம் யூஸராக இருக்க போகிறாங்க. அதே போல் சிஸ்டம் அனாலிசிஸ்ட்னு சொன்னால் யாருன்னு சொன்னால்
இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்குற நேரம் அந்த சாஃப்ட்வேர் என்ன மாதிரி இருக்கணும்ன்றத பிளான் பண்ணுறது. உதாரணமாக சொல்கிறதாக இருந்தால் உதாரணமாக இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு சாஃப்ட்வேர் தேவை. பேஷண்ட் வரவங்க அவங்களோட நோய் ஹெல்த் கார்டு அதுக்கு அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிற மருந்துகள் சம்மந்தமாக எல்லாம் லிஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமான ஒரு டேட்டா பேஸ் உருவாக்குறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைன்னா அதை ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் ஒரே அடியாக நாங்கள் ப்ரோக்ராமர்கிட்ட போய் சொல்ல போகிறோம்ல எனக்கு சாஃப்ட்வேர் தேவை ரைட் எனக்கு இப்போ கோட் பண்ணி தாங்கன்னு சொல்ல போனால் அவர் அதை ஃபுல்லாக செஞ்சு கொள்ள மாட்டார். அப்போ அதை பிளான் பண்ணணுமே இந்த சாஃப்ட்வேரு இந்த மாதிரி தான் வரணும், இதில் பேஷண்ட் நேம் லிஸ்ட் இந்த பக்கமாக இருக்கணும், அதே நேரம் பேஷண்ட் நேம் லிஸ்ட்டோட அவங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்கு இந்த மாதிரி தகவலை நாங்கள் சேர்க்கணும். இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணுறதுக்கு முந்தி அது சம்மந்தமாக பிளான் பண்ணுறதுக்கு ஒரு செட் இருப்பாங்க, ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்கள தான் நாங்கள் சிஸ்டம் அனலிஸ்ட்னு சொல்லுவோம் ரைட். அப்போ அவங்களும் கட்டாயம் சிஸ்டம் யூசர் உள்ளுக்கு தான் வரப்போகிறாங்க. அதே போல் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்கிறதும் கணனி வலையமைப்புகள் உருவாக்குறது. சரியா, இப்போ இதுதான் மெயின் சர்வர் கம்ப்யூட்டர். கணனி வலையமைப்பு சம்மந்தமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்லை. ஏன்னா ஒரு கணனி வலையமைப்புன்றது சாதாரணமாக இன்டர்நெட்டாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆஃபீஸ் உள்ளுக்கு இருக்கிற கம்ப்யூட்டர் சிஸ்டமாக இருக்கலாம். அங்கே ஒரு மெயின் கம்ப்யூட்டர் இருக்கும். அந்த மெயின் கம்ப்யூட்டரில் இருந்தால் ஏனைய கம்ப்யூட்டர்களுக்கு சாஃப்ட்வேர்கள் அல்லது தகவல்கள் ஷேர் பண்ணி கொள்ளப்பட போகுது. அப்போ அந்த மெயின் இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறவங்க இப்போ சாதாரணமாக உங்களோட ஐடி லேபில் ஸ்கூலில் இருக்கிற ஐடி லேபில் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸையும் நெட்வொர்க் பண்ணி தான் இருப்பாங்க. அப்போ உங்களோட ஐடி சார் அவரோட கம்ப்யூட்டரில் செய்கிற வேலையை சில நேரம் உங்களோட இதில் ஷேர் பண்ணுற மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எப்படின்னு சொன்னால் எல்லாம் கனெக்ட் ஆகி இருக்குது. சரி, அப்போ இந்த நெட்வொர்க்கிங் இதை உருவாக்குறது அதை பராமரிக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறவங்களை தான் நாங்கள் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம் ரைட். அதே போல் ஹார்ட்வேர் டெக்னீஷியன்றது சிம்பிளாக கணனி பழுதடையும் எடுத்து அதை கலட்டி அதில் இருக்கிற பாகங்களை திருத்தி அமைச்சு அதை செய்கிறவங்கள ஹார்ட்வேர் டெக்னீஷியன்ஸு சொல்ல போகிறோம். அதே போல் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அசிஸ்டன்ட்னு சொல்கிறது சாதாரணமாக எங்களை போல் நார்மலாக பில்ட் பண்ணப்பட்டிருக்கிற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அதில் இருந்து அவுட்புட் எடுக்கிற உதாரணமாக ஒரு எக்ஸல் ஷீட்டில் இருக்கிற மார்க்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி அதில் ரேங்க் பண்ணுறார் ஒருத்தர் வைப்போம். அப்போ அவர் ஒரு எண்ட் யூசர். அப்போ இந்த இடத்துல இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அசிஸ்டன்ட் மட்டும்தான் எண்ட் யூசராக இருக்க போகிறாங்க. சரியா, மற்றவங்க எல்லாம் பெரும்பாலும் இந்த இடத்துல தந்திருக்கிறது சிஸ்டம் யூசராக இருக்கும் ரைட். அப்போ உங்களுக்கு முறைமை பயனர் அதே போல் இறுதி பயனரை அவங்களுக்கு சிம்பிளாக இனம் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு அவங்களோட தொழிற்பாடுகளும் அவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்கன்றதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். உங்களுக்கு நீ அதை சிம்பிளாக ஞாபகம் வச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட். அப்போ இது எங்கே எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் கணினியை வாங்க போகிற நேரம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் நான் ஒரு என் யூசரா அல்லது சிஸ்டம் யூசரான்றது. சிஸ்டம் யூசர்னு வர நேரம் பெரும்பாலும் அவங்களுக்கு ஹை எண்ட் மெஷின்ஸ் தேவைப்படும். அதாவது நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய நல்லா ஸ்பீட் கூடின ஹெவி வேலை செய்யக்கூடிய மாதிரியான கம்ப்யூட்டர்ஸ் வாங்க வேண்டி வரும். எண்ட் யூசர்னு வர நேரமும் அவங்களோட தேவை என்னன்றதை பொறுத்து. உதாரணமாக ஒரு வீடியோ எடிட் பண்ணி அனிமேஷன் மேக் பண்ணி அந்த மாதிரி செய்கிறா அவங்களுக்கும் ஹை எண்ட் மெஷின்ஸ் தேவைப்படும். அப்படி இல்லை நார்மலாக இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணுறது சின்ன சின்ன டைப்பிங் வேலைகள் ஆஃபீஸில் வேலைகள் அங்கே பிரிண்ட் எடுக்கிறது இந்த மாதிரியாக இருந்தால் தாராளமாக சின்ன நார்மல் மெஷின் போதும் ரைட். அப்போ இது நாங்கள் அந்த யூசர்ன்ற அடிப்படையில் கணனி எங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்பட போகிறோன்றத பார்த்தது சரியா. இப்போ அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் கணனியில் அடுத்தது என்ன வகை நாங்கள் வாங்குறது. மேசைக்கு மேலே வைக்கிற கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வாங்குறதா அல்லது நோட் புக் வாங்குறதா, லேப்டாப் வாங்குறதா அல்லது ஒர்க் ஸ்டேஷன் வாங்குறதான்னு பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த வகையில் இருக்கிற கணனிகளோட வகைகளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது எல்லாமே கணனிகள்ன்றதுக்குள்ளே தான் வரப்போகுது சரியா. இதை நாங்கள் மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் சொன்னதுக்கு என்ன, இதுவும் எங்களுக்கு என்னோட வேலைகளை ஒரு இன்புட்டை கொடுத்தா ஒரு அவுட்புட்டை தரப்போகிற வேலைகளை இலகுவாக்கி தரப்போகிற ஒரு டிவைஸ். அதை இதையும் எங்களுக்கு கம்ப்யூட்டர்னு சொல்லலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ இதெல்லாம் கம்ப்யூட்டர் வகைகள். அப்போ அதில் இருக்கிற ஒவ்வொரு வகைகளையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் பார்ப்போம் சேவையக கணினியை பார்ப்போமே. சேவையக கணினின்னா அந்த நான் ஆரம்பத்தில் சொன்னேனே நெட்வொர்க், அதாவது ஒரு கணனி வலையமைப்பு உருவாக்குறதாக இருந்தால் உதாரணமாக இந்த மாதிரி சரியா உங்களோட ஐடி லேபில் இருக்கிற கம்ப்யூட்டர் யோசிக்கலாம். அல்லது இப்படி இன்டர்நெட்ன்றதும் இந்த அடிப்படையில் தான் வேலை செய்ய போகுது. இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேனே
யூடியூப் எடுப்போமே, யூடியூப்பில் நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு வகையான வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இப்போ இதுதான் என் பிசி, மை பிசி, சரியா? இதுதான் என் கம்ப்யூட்டர். இப்போ இந்த கம்ப்யூட்டரில் இருந்து நான் வீடியோகள் ப்ரொடியூஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அதை எங்கே அப்லோட் பண்ணுறேன்டா என் கம்ப்யூட்டருக்கு அப்லோட் பண்ணுறேன்னு கேட்டால் இல்லை. அதை நான் எங்கே அப்லோட் பண்ணுறேன்டா இதுதான் யூடியூப் கம்ப்யூட்டர், யூடியூப் சர்வர்னு நாங்கள் இதை சொல்லுவோம். இந்த யூடியூப் இந்த சர்வரில் தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாம் சேவ் ஆக போகுது. அப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இது இன்னொருத்தர் எப்பவுமே எக்ஸ்ன்னு ஒருத்தர் அவர் அப்லோட் பண்ணுற வீடியோவும் அவரது கம்ப்யூட்டரில் சேவ் ஆகுதான்னு கேட்டால் இல்லை, அதுவும் இங்கே தான் சேவ் ஆகுது. அப்போ இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா கோடிக்கணக்கான மக்களும் அப்லோட் பண்ணுறது எங்கே சேவ் ஆகும்டா இந்த யூடியூப்ல சர்வர் கம்ப்யூட்டரில் சேவ் ஆக போகுது, சரியா? இப்போ இதுதான் சர்வர். அப்போ இந்த சர்வரில் இருக்கிற கண்டென்ட்டை தான் இந்த கம்ப்யூட்டரில் உலகத்தில் எல்லா இடத்துல இருந்தும் மக்கள் பார்க்கிறது, சரியா? அப்ப இந்த சர்வர்ன்றது ஒரு கம்ப்யூட்டர் தான், சரியா? இப்ப இதுல வித்தியாசம் என்னன்னா பெரும்பாலும் இதுக்கு மானிட்டர் இருக்க போறது இல்லை. அதே நேரம் யோசிங்க, இந்த மாதிரி சின்னதா இருக்க போறதும் இல்லை, சரியா? இதை நாங்கள் சர்வர் ஃபார்ம்ஸ் அல்லது டேட்டா சென்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பெரிய ஏரியா ஒன்றுல நான் உங்களுக்கு உதாரணமாக காட்டுறேன். இது கூகுள்ட ஒரு டேட்டா சென்டர் அல்லது ஒரு சர்வர் ஃபார்ம், சரியா? இப்போ இங்கே இது எல்லாத்துக்கும் சர்வர் வச்சிருப்பாங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற கூகுளுக்கு அப்லோட் பண்ணுற யூடியூப் வீடியோஸ் இது எல்லாம் இங்கே இருக்கிற இந்த மாதிரியான இந்த சர்வருக்குள்ள தான் சேவ் ஆக போகுது, சரியா? இப்போ இது ஒவ்வொன்றும் கம்ப்யூட்டர்ஸ் தான், சரியா? ஆனால் இங்கே இதுக்கு மானிட்டர்ஸ் இருக்கணும், மவுஸ் இருக்கணும், கீபோர்டு இருக்கணும்ன்றது இல்லை. இதுகளும் கம்ப்யூட்டர்ஸ் தான், சரி? அப்போ இது இப்போ இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் தான் நாங்கள் சர்வர் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். அதுக்கு தமிழில் சேவையக கணனி என்று சொல்லுவோம், சரியா? அப்போ அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாமான்னு கேட்டால் எடுத்துகிட்டு போயிடலாம். அது பெருசாக திரை இருக்குமான்னு கேட்டால் இருக்க போகிறது இல்லை. அப்போ நீங்கள் சர்வர் கம்ப்யூட்டர்ண்டா என்னென்று விளங்கி கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சரியா? அப்போ சர்வர் கம்ப்யூட்டர் ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பணி நிலைய கணனி, ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். அதாவது பார்க்குறதுக்கு சாதாரணமாக நாங்கள் சின்ன ஆஃபீஸில் பாவிக்கிற மாதிரியான கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி தான் இருக்க போகுது. ஆனால் இங்கே ஸ்பெஷல் என்னென்னா இது உள்ளுக்கு இருக்கிற ஒவ்வொரு துணை கூறுகளும், இதில் உள்ளுக்கு இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளும் என்ன மாதிரினா ஹை பெர்ஃபார்மன்ஸ் உள்ளதாக இருக்கும், சரியா? மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய நல்ல ஸ்பீடாக வேலை செய்யக்கூடிய மிஷின்ஸாக இருக்கும். இதை யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால் இந்த நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த அனிமேஷன் மேக்கர்ஸ், வீடியோ எடிட் பண்ணுறவங்க, அதே போல் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறவங்க, அந்த மாதிரி நல்லா எங்களுக்கு ஹெவி யூஸ் பண்ணக்கூடியவங்க தான் பார்க்க போகிறாங்க. இப்போ உதாரணமாக இந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே, இப்போ குவாட் கோர் கம்ப்யூட்டர்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ சாதாரணமாக சந்தையில் எங்களுக்கு கிடைக்கிறது குவாட் கோர், அதாவது 4 கோர் தான் அதில் இருக்க போகுது. ஆனால் பாருங்கள், இந்த ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டரில் கோர் 16 இருக்குது. 16ல் இருந்து 64, உண்மையாக 128 கோர் உள்ளதும் இருக்குது, சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பவர்ன்றது உங்களுக்கு விளங்கும், சரியா? இப்போ i9 ப்ரொசஸர் எல்லாம் சாதாரண சந்தையில் கிடைக்கிறது எல்லாம் குவாட் கோர் தான், சரியா? அதாவது 4 கோர் தான். ஆனால் இப்போ இதை பாருங்கள், இந்த ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர் 16 கோர் ப்ரொசஸர். இப்போ சாதாரணமாக 8GB 16GB ரேம் தான் மேக்ஸிமம் பாவிக்கிறது, ரேம்னு வர நேரம். ஆனால் பார்த்தீங்கன்னா 32GB 256GB பெரிய லெவலில் இருக்குது, சரி? இந்த ரேம் இது சம்மந்தமாக நாங்கள் பின்னுக்கு தெளிவாக பார்ப்போம். நான் சொல்ல வரது என்னென்னு சொன்னால், ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர் வர நேரம் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அவ்வளோதான், நல்ல பவர்ஃபுல் மெஷின், எக்கச்சக்க வேலையுடையதாக இருக்க போகுது, ரைட்? இப்போ உங்களுக்கு அதை இன்னும் தெளிவாக சொல்கிறதாக இருந்தால், சாதாரணமாக நாங்கள் ஆஃபீஸில் பயன்படுத்துகிற மெஷின் கரண்ட் பவர் எவ்வளோ யூஸ் பண்ணுதுன்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு 250, 300, 400 வாட் தான் யூஸ் பண்ணும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டேஷன் எல்லாம் 850 வாட் அல்லது 1200 வாட் வரைக்கும் யூஸ் பண்ணும், சரியா? இந்த மாதிரி இருக்கு. நாங்கள் ஒர்க் ஸ்டேஷன் பற்றி பின்னுக்கு தெளிவாக பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இப்போ ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர்ண்டா என்னென்றது தெளிவாக விளங்கி இருக்கும். அடுத்து நாங்கள் இதில் பார்த்தோம்னு சொன்னால், இந்த சர்வர் கம்ப்யூட்டர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிடமான்னு கேட்டால் இயலாது. ஒர்க் ஸ்டேஷனும் ஒரு இடத்துல வச்சு பாவிக்கிறது தான், இன்னொரு இடத்துக்கு தூக்கி எடுத்துகிட்டு போய் பாவிக்கிறன்றது சாத்தியம் குறைவு. அதே போல் இதுவும், அதாவது மேசை கணனி,
அதே போல் all in one கம்ப்யூட்டர்ன்றது விசேஷம் என்னென்னா அங்கே இந்த சிஸ்டம் யூனிட் வந்து செப்பரேட்டாக வெளியே இருக்காது, பாக்ஸ் வந்து இருக்க போகிறது இல்லை. அந்த சிஸ்டம் யூனிட்டையும் அந்த ப்ரொசஸர் ரேம் அதெல்லாம் சேர்த்து இந்த மானிட்டரோட பின்பக்கத்தில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதில் எங்களுக்கு ஆப்பிள்டையும் வருது, வேறு பிராண்ட்லேயும் வருது. ஆப்பிள்ட வர நேரம் iMac கம்ப்யூட்டர்ஸ்ன்ற இது சொல்லுவோம், ரைட்டா? அப்போ இதெல்லாம் all in one கம்ப்யூட்டர், ரைட்? இப்போ இது எல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு இடத்துல வச்சு பாவிக்கிற மாதிரியான செட்டப். அப்போ நிச்சயமான இடத்தில் வைத்து பயன்படுத்தப்படும் கணனி என்று வர நேரம் சேவையக கணனி, பணி நிலைய கணனி, அதாவது ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப் மேசையில் வைக்கிறது, டெஸ்க்கு மேலே வைக்கிறது, ஆகவே டெஸ்க்டாப்னு அந்த ஐடியா வச்சுக்கொள்ளுங்க. டெஸ்க்டாப் கணனி அல்லது all in one கம்ப்யூட்டர் இதெல்லாம் நிச்சயமான ஒரு இடத்துல வச்சு பாவிக்கிறது. இதே நேரம் இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது மொபைல் இந்த மாதிரியானதாக இருந்தால் செல்ற இடம் எல்லாம் யதார்த்தம் செல்லும் இடத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது தான் செல்லிடத்தில் பயன்படுத்தப்படும் போர்ட்டபிள் அல்லது மொபைல் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லலாம், ரைட்? அப்போ அந்த இடத்துல நாங்கள் பார்க்குற நேரம் இந்த டிவைசஸ் எங்களுக்கு சொல்லலாம். அப்போ ஸ்மார்ட் ஃபோன் எங்களுக்கு தெரியும், அதே போல் டேப்லெட் பிசி என்னது கையெட்டு கணனின்னு சொல்லுவோம், அதுவும் எங்களுக்கு தெரியும். அல்லது எங்களுக்கு இந்த இடத்துல லேப்டாப் அல்லது நோட் புக்கை சொல்லலாம். லேப்டாப்ன்ற பேர் எப்படி வருதுன்னு சொன்னால் லேப்ன்றது எங்களோட மடிக்கு மேலே வச்சு பாவிக்கிற கணனிங்கிறதால அதை நாங்கள் லேப்டாப்னு சொல்லுவோம். அந்த லேப்டாப்பில் பார்க்குறதுக்கு எங்களுக்கு நோட் புக் லேப்டாப் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். லேப்டாப்புக்கும் நோட் புக்கும் உங்களுக்கு வித்தியாசம் சொல்கிறதாக இருந்தால் பார்க்க ரெண்டும் ஒரு மாதிரியாக இருந்தாலும் நோட் புக்குன்றது லேப்டாப்பை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஒப்பிடுற நேரம் லேப்டாப்ன்றது வந்து என்ன மாதிரின்னு சொன்னால் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணக்கூடியது நோட் புக்கோட ஒப்பிடுற நேரம், சரியா? இதில் வந்து கூலிங் சிஸ்டம் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் நோட் புக்கை விட, சரி? அதே நேரம் இது வந்து டிஸ்பிளே வந்து பெருசாக இருக்கும். அதே போல் மதர் போர்டு அதில் உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாம் நோட் புக்கை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்க போகுது, சரியா? நோட் புக்குன்றது எதுக்கு வருதுன்னா சாதாரணமாக உங்களோட பேக் பேக்கில் நார்மலாக உங்களோட ப்ரீஃப் கேஸ் உள்ளுக்கு போட்டு எடுத்துகிட்டு போய் சின்ன வேலைகள் டேட்டா இன்புட் பண்ணுறது அந்த மாதிரி சின்ன வேலைகளை செஞ்சு கொள்றதுக்கு வர்றது. அதே மாதிரி லேப்டாப் கொண்டு வர நேரம் சாதாரணமாக கேமிங் பக்கம் அல்லது எடிட்டிங் பக்கம் எல்லாம் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எல்லா நோட் புக்கும் லேப்டாப் தான், சரியா? ஆனால் எல்லா லேப்டாப்பும் நோட் புக் இல்லை, விளங்கி கொள்ளுங்க. நோட் புக்னு சொல்றது லேப்புக்கு மேலே வச்சு பாவிக்கிறது தான், அதாவது எங்களோட மடியில் வச்சு பாவிக்கிறது தான். ஆனால் அதன் ஃபீச்சர்ஸ் அடிப்படையில் அதன் என்ன சொல்றது பவர்ன்ற அடிப்படையில் லேப்டாப் எங்களுக்கு கொஞ்சம் ஹெவி யூஸ் பண்ணலாம், நோட் புக் அந்த மாதிரி இயலாது, சரி? ரைட். அப்போ இப்போ இது வரைக்கும் நாங்கள் கணனிகளை பயன்படுத்துகிற தேவையுடையவங்க யார், அதே போல் கணனிகளோட வகைகள் என்னன்றது சம்மந்தமாக சின்ன ஐடியா வந்து எடுத்தோம். இனி நாங்கள் கணனியோட உள்ளுக்கு இருக்கிற துணை கூறுகளாக இருக்கிற போகிற மதர்போர்டாக இருக்கலாம், அதே போல் ப்ரொசஸராக இருக்கலாம், ரம்மாக இருக்கலாம், விஜிஏ, சவுண்ட் கார்டு, இந்த மாதிரியான பகுதிகள் என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருந்தால் நல்லது சம்மந்தமாக பார்க்கணும். அதை நாங்கள் இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கருத்துக்களை கட்டாயம் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு இதோட அடுத்த வீடியோவையும் போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இதுபோல் சயின்ஸ் மற்றும் ஐசிடி வீடியோக்களை தொடர்ச்சி அவங்களுக்கு பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.